அனைவருக்கும் கோவை மகா காலை வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு படியெல்லாம் கழுவி விட்டு துளசி மடத்துக்கு குட்டி பூஜை பண்ணிடலாம். 2 நாளாக கோலமே போடலை, மழை பெஞ்சிட்டே இருந்தனால இன்னைக்கு கொஞ்சம் மழை கம்மியாயிருச்சு சரிங்களா. அதனால் கோலம் போட்டுடலாம். நாங்கள் அப்படி செடிக்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். நிலைவாசலையும் நல்லா தண்ணி தெளித்து கழுவி விட்டாச்சு. நிலைவாசல் எப்பயும் சீமாறு போடக்கூடாது. நிலைவாசலில் தான் குலதெய்வம் இருப்பாங்க. நான் குலதெய்வம் மண் கட்டி விட்டுருக்கேன். அதனால் நிலைவாசலில் கையை வச்சு தான் கழுவி விடணும் சரிங்களா. நல்லா படியெல்லாம் கழுவி விட்டாச்சு. கழுவி விட்டுட்டு நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. துளசி மரத்துக்கு அப்படி தண்ணீர் அபிஷேகம் பண்ணியாச்சு. அப்புறம் வாசல் கூட்டியாச்சுப்பா. வாசல்லாம் குப்பையாக இருந்துச்சா, ஃபுல்லாக கூட்டி விட்டு நல்லா சுத்தமாக பண்ணியாச்சு. தண்ணியில் நின்றுட்டு இருந்தது, அதெல்லாம் நல்லா சீமார் வச்சு தள்ளி விட்டேன். பாருங்கள், குப்பையாக கிடந்தது நல்லா கூட்டியாச்சு. கூட்டின பிறவே அப்புறம் துளசி மரத்துக்கு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால ஸ்டார் கோலம் தான் போட்டேன். பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது கோலம். சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் லைட்டும் தட்டி விட்டுருங்க. அப்புறம் பாருங்கள், கோலம் போட்டாச்சு. அவ்வளோ அழகாக மங்களகரமாக இருந்துச்சுப்பா. நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டு அதில் ஒரு தீபம் வச்சா தான் மனசே நிம்மதியாக இருக்கும். அப்போ நிலைவாசலுக்கும் கோலம் போட்டாச்சு. பாருங்கள், சிம்பிளாக தான் போட்டேன், ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கா, அதனால் சும்மா சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாச்சு. அழகாக இருந்தது பாருங்கள். ஸ்டார் கோலம் தான் போட்டேன், படியெல்லாம் ஸ்டார் தான் போட்டேன். மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, மங்களம் நிறைந்த வாசலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கோலம் போட்டாச்சு. இன்னைக்கு ஃபுல்லாகவே ஸ்டார் கோலம் தான். எத்தனை கோலம் இருந்தாலும் அந்த ஸ்டார் கோலம் போட்டால் அது ஒரு அழகு சரிங்களா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சாயங்காலம் முருகர் பூஜை இருக்குது சரிங்களா. ஃபாலோ பண்ணுங்க வச்சுக்கோங்க. பிடிச்சா சேனல் பிடிச்சா பாருங்கள், கோலம் போட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு, மங்களகரமாக இருந்தது. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த வாசல். எனக்கு என்னோடய வாசல் ரொம்ப பிடிக்கும். ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் வாசல் மட்டும் சுத்தமாக இருக்கணும். வாசல் வழியாக தான் நமக்கு வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நம்ம செடியில் பூத்த பூக்கள், ரோஜா பூ அவ்வளோ அழகு. மகாலட்சுமி அம்மனுக்கு வச்சோன்னு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அந்த இடமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. வாழ்க வளமுடன், அனைவருக்கும் நல்லதே நடக்கும், நம்பிக்கை தான் வாழ்க்கை, பழனி ஆண்டவர் என்றும் துணையாக நிற்பார் எல்லோருக்கும். அப்புறம் பத்தியெல்லாம் காட்டியாச்சு. துளசி செடி நல்லா பாருங்கள், நிறைய இடம் விட்டு நல்லா இருக்காங்க. தலைன்னு பார்க்குறக்கு மங்களகரமாக இருந்துச்சு, மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. பாருங்கள், அந்த இடமே அவ்வளோ மங்களம் நிறைந்த வாசல். உண்மையாக இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. இந்த லட்சுமி அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா. டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரிங்களா. பாருங்கள், அவ்வளோ அழகு. அப்படியே அந்த துளசி செடியில் அமர்ந்துருக்காங்க லட்சுமி அம்மன். அந்த இடமே அவ்வளோ நல்ல வைப்ரேஷன். பாருங்கள், பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தாங்க லட்சுமி அம்மன். வாசல் சூப்பரில். வாழ்க வளமுடன், அனைவருக்கும் நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, அப்படியே வாசலில் ஒரு குட்டி ஹோம் டூர், வாசல் டூர். என் பையன் அப்படி ஓடுறான், குளிக்கிறதுக்கு போகிறான்னா அதுக்கு தான் வீடியோவில் உடலை வந்துட்டான். பரவாயில்லை, குட்டி பையன் தானே. பாருங்கள், அவ்வளோ அழகு. சூப்பரில். நான் கிழக்க பார்க்க வச்சுருக்கேன் துளசி செடியை.